நம்முடைய ஸ்டூடெண்ட் ஒரு சாவுல் ஹமீதுங்கிறவர் அவங்களுடைய கஸ்டடியில் இருக்காங்க. இப்போ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அப்படி கொண்டு வராங்க. அப்படி வந்து கேஸுகளை ஜோடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முறியடிச்சிட்டு இருக்கோம். நம்மளை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி கோர்ட்டில் நம்முடைய அட்வொகேட் வந்து புகழேந்தி ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இதேமாரி வந்து பொய் வழக்கில் வந்து தீவிரவாத வழக்கு வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஏபி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நம்மக்கிட்ட நெருங்க முடியாது. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதான் அவங்கள்ட்ட சொன்னேன். உண்மையாகவே நான் ஐஎஸ்சில் இருந்தேன்னாக்கா அவனை என்ன பண்ணியிருக்கேன், நான் போயிட்டு ஐஎஸ்சில் வந்து போய் சேர்ந்துருக்கேன். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ஆயுத போராட்டத்தை நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அப்படி நான் பண்ணியிருந்தேனாக்கா நீ ஐஎஸ் தீவிரவாதம் நான் சொல்லலாம். உனக்கு திராணி இருந்துச்சுன்னா என்ன பண்ண, மத்திய பாசிசாவுக்கு திராணி இருந்துச்சுனாக்கா நீ ஐஎஸ் கூட போது, அல்கொய்தா கூட போது, லஷ்கர் கூட போது, சாவடி இல்லை சிறப்படி, அதை விட்டு அப்பா விலங்குகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காமிக்கிறது நல்ல அரசுக்கு வந்து நல்லது கிடையாது. இந்தியா வல்லரசு ஆகிறதுக்காண்டி முயற்சி செய்ய. இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு ஹேட் பாலிசி வந்து பண்ணாதீங்க. பண்ணுறது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. என்ன தொந்தரவு பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு கடைசியாக நமக்கு கடைசி என்கொயரி மொத்தம் வந்து 3ஆம் தேதியிலேருந்து நேற்று 4, 5 இப்போ கடைசியாக வந்து இன்றைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் இருக்க எந்தெந்த அதிகாரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி வந்திருக்காங்க, என்ஐஏலேருந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பிடிச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அபுதாயிருங்கிற ஒரு சாவலுடைய ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் தப்ரீஸு, அதுக்கப்புறம் சாவுல் ஹமீது, இவங்களை எல்லாத்தையும் நெட்வொர்க்கை டார்கெட் பண்ணி இவங்கெல்லாம் யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. உண்மையாக எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை நான் வந்து சர்வே எடுத்ததில் எந்த ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் இங்கே கிடையாது.